நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குருஜி, நீங்களும் பாருங்களேன், ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, வந்து உங்களை ஏமாத்துது, அதுக்கப்புறம் திரும்பவும் ஓடிடுது. ஆனா குருஜி, இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. இத கை நழுவ விட்டுறாதீங்க. இந்த முறை நீங்க மகாராஜா கிட்ட பண்டித ராமகிருஷ்ணரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். புலம்பாதீங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. குருஜி, மகாராஜா வந்துட்டாரு. வணக்கம் மகாராஜா. குருவே, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மாளிகையில திருடு போயிட்டு இருக்கு. இப்போ என்கிட்ட என்னோட மகுடம் கூட இல்ல. தலையில தூக்கி வைக்கிறதாலே ஒருத்தர் மகுடம் ஆயிர மாட்டாங்க. அவர் உங்க காலனிக்கு கூட சமமானவர் இல்லைங்கிறது தான் உண்மை. யார பத்தி சொல்றீங்க குருவே? பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். அவர் இங்கதானே இருக்காரு. திரும்பவும் பண்டிதர் ராமகிருஷ்ணரா? ஆமா. என்ன ராமராமன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் இந்த நாட்டுல இல்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல மகாராஜா, அவர் எங்கேயுமே போகல. அவர் இங்கதான், அவர் வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காரு. அவரு போயிட்டாரு. போகல. அவரு போயிட்டாரு. இல்ல. சரி குருவே, ஒரு வேலை பண்ணலாம். அவர் இருக்காரா இல்லையான்றத நம்ம உறுதிப்படுத்திடலாம். சரி மகாராஜா. நீங்க, நான், அப்புறம் மந்திரியார், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போவோம். இதுதான் நல்ல யோசனை. வாங்க. ஏமா, எனக்கு மணி வாங்கிட்டு வர வந்துடாத. நீங்க அவனோட மணியை பத்தி எல்லாம் இதுல இருக்க எல்லா பொருளையும் வாங்கினதுக்கு அப்புறம் யோசிங்க, சரியா? இத போடுங்க. நான் அடுத்து எங்க போய் எங்க இருக்க போறேன்னு தெரியல. ஆனா இவங்க எல்லாரும் என்னடானா, நான் ஏதோ அரசாங்க விஷயமா வேற ஒரு ராஜ்யத்துக்கு அரசு விருந்தாளியா போற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குருவே, நீங்க பார்த்தது பண்டிதர் ராமகிருஷ்ணன் தானான்னு உறுதியா தெரியுமா? மகாராஜா, நான் என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு உறுதியா இருந்ததே இல்லை. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எதுவும் மறக்கலல்ல? சரி, பரவாயில்ல, விடுங்க. அப்படியே மறந்திருந்தீங்கனாலும் இருக்கிறத வச்சு வாழ்க்கையை நடத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உங்களை நாடு கடத்திட்டாங்கன்னு ஞாபகம் வரும். ஆமா சாரதா தேவி, அப்படியே ஏதாவது மறந்து போனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க யாரும் இதை மறந்துடாதீங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் நான் திரும்பி வீட்டுக்கு தான் வர போறேன். அம்மா, நான் போறத நினைச்சு சோகமா இருக்கீங்களா? நீ இப்படி 3 மாசம் போறதால அடுத்த 3 மாசத்துக்கு நான் நிம்மதியா, அமைதியா, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எப்படி இருப்பேன்? பழக்கம் இல்லைல்ல, அதான் ஒரே பதட்டமா இருக்கு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட வீட்டில் இருப்பாருன்னு எனக்கு தோணல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் இந்த ஊரை விட்டு வெளியே போறதை நான் என் கண்ணால பார்த்தேன். அப்ப நம்ம குருவும் கூட இருந்தாரு. வேணும்னா அவர்கிட்டயே கேளுங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் உண்மையாகவே போகல. போற மாதிரி வெறுமனே நடிச்சான், அவ்வளவுதான் மகாராஜா. அவனை பத்தி தெரிஞ்ச நான் அவன் வீட்டு மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப நீங்களே வந்து பார்க்க போறீங்க அவன் எப்படி உங்களோட கட்டளைய மீறி இருக்கான்னு. என்ன நடந்தாலும் சரி, 3 மாசத்துக்கு வீட்டுக்கு வராம நாட்டுக்கு வெளியவே இரு. மறந்து போய் கூட நடுவுல வீட்டுக்கு திரும்ப வந்துடாத. ஒருத்தங்கள நாடு கடத்தினா அது அவங்க எந்த அளவுக்கு மொழி மரியாதையோட கடைபிடிக்கணும்னு காட்டு. சரியா? இப்ப போ. ராமா, மகாராஜா, ராமன்! ஐயோ கடவுளே, நான் காலி. என்ன பண்றது? வெளியில என் காலனும் யமராஜனும் 2 பேரும் நிக்கிறாங்க. அட, என்னாச்சு? குருஜியும் சாக்ஷாத் மகாராஜாவும் வாசல்ல நிக்கிறாங்க. எங்க குருவே? அவரு வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சொன்னீங்க, இப்போ வெளியே இருக்காருன்னு சொல்றீங்க? இல்ல மகாராஜா, நான் இப்பதான் அவனை இங்க பார்த்தேன். அப்படின்னா உங்களால கதவு வழியாவும் செவரு வழியாவும் பார்க்க முடியுதா குருவே?
அப்படி இல்ல மகாராஜா, அவன் இப்பதான் கதவை மூடி உள்ள போனா. குருவே, நீங்க உண்மையிலேயே பண்டிதர் ராமகிருஷ்ணரை பிடிக்கிறதா இருந்தா ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இந்த கதவு காத்துல கூட ஆடி இருக்கலாம் இல்லையா? என்ன கேக்குறாருன்னு குருஜி கவனமா இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காரா இல்லையோ, ஆனா அவங்க அம்மா கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களோட தடியும் கண்டிப்பா இருக்கும். இப்படிதான் நடக்கும். பின்ன ஏதோ கல்யாணம் ஆன பொண்ணு மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போற மாதிரி பொறுமையா கிளம்பிட்டு இருந்தீங்க நீங்க. ஆண்டவா, நான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. கதவை இப்ப திறந்துதான் ஆகணும். மாமா, இவ்வளவு நாளா நான் உங்க பின்னாடியே வந்திருக்கேன்ல, இன்னைக்கு நீங்க ஏன் பின்னாடியே வாங்க. அதாவது ஏன் பின்னாடி ஒளிஞ்சுக்கங்க. யோசிக்காதீங்க மாமா, வாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். வாங்க வாங்க. மகாராஜா, இப்போ இந்த கதவை தட்டுறதுங்கிறது அம்மாவோட தடி அடிய தேடிக்கிறதுக்கு சமம். இருந்தாலும் மகாராஜா, முன்னாடி போய் நானே வாங்கிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க குருவே, ஆனா இந்த மாதிரி எல்லாம் நீங்க கதவை போய் தட்டுறது முறையில்லை. மகாராஜா இங்க இருக்காருங்கும் போது இது மகாராஜாவுக்கான உரிமை. ஓ, கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க மந்திரியாரே. நானே போய் கதவு தட்டுறேன். அப்படின்னா சரிதான். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா நீங்க ஒரு மகாராஜா, நீங்க எதுக்காக இன்னொருத்தரோட வீட்டு கதவை போய் தட்டணும்? சரிதான், நீங்க சொல்றது சரிதான். மகாராஜா, இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா, இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா குருவே, அப்போ இதுக்கான தீர்வு என்ன? தெரியல பட்டு, வழியும் எதுவும் தெரிய மாட்டேங்குது, யோசனையும் வர மாட்டேங்குது. இப்ப என்கிட்ட இருந்தே என் முகத்தை மறைச்சிக்க விரும்புறேன். வெறும் முகத்தை மறைச்சிக்கிறதுனால இதுவும் ஆயிடாது. உன்னோட மொத்த உடம்பையே ஒளிச்சு வச்சாகணும். ராமா, ஏதாவது ஒரு பொருளா மாறிடு. வாழ்க்கையிலேயே முதல் முறையே ஒரு நல்ல யோசனை சொல்லியிருக்க. நன்றி பட்டு. சாரதா, கதவை திறக்காத, நான் போய் ஒளிஞ்சுக்கணும். போய் அலமாரியில ஒளிஞ்சுக்கோங்க. இல்ல சாரதா, வீட்டு கதவை திறந்த உடனே குருஜி அலமாரி கதவை தான் திறப்பாரு. நான் மேஜை ஆயிடுறேன். நீ என் மேல ஏதாவது பழைய துணியை போத்தி அப்புறம் என் மேல ஏதாவது வச்சிரு. போ சீக்கிரம் கொண்டு வா, சீக்கிரம். போதுமா? இது போதுமா உங்களுக்கு? என் கையாலையும் தட்டல, மகாராஜா கையாலையும் தட்டல, அப்படி இருந்தும் கதவு தட்டப்பட்டுருச்சு. போதுமா? அருமை குருவே, அருமை. நம்பவே முடியல, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல குருவே. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரும்ப ஒரு முறை இதை எனக்காக பண்ணி காட்டுங்க. மந்திரியாரே, ஐயோ மகாராஜா, நீங்களா? வாங்க. வணக்கம். வணக்கம். என்னாச்சு சாரதா தேவி, கதவை திறக்கிறதுக்கு எதுக்காக இவ்வளவு தாமதம்? அது என்னன்னா, எல்லாரும் ஒவ்வொரு வேலையில பரபரப்பா இருந்தோமா, அதுதான். நீங்க வாங்க, வெளியே நிக்கிறீங்க. உள்ள வாங்க. சரி, வாங்க. ராமகிருஷ்ணன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். வழக்கமா அந்த ராமகிருஷ்ணன் ஒளியிற இடம் இதுதானே. இன்னைக்கு எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க கண்ணிலே படல. அது குருவே, ராமா வீட்லயே இல்லன்னும் போது எப்படி கண்ணுல படுவாரு? அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தடியால ஒண்ணு கொடுத்தன்னா விஜயநகர எல்லையை விட்டு வெளியே போய் விழுந்துருவேன். ஒருவேளை ராமாவோட தரிசனம் உங்களுக்கு அங்க கிடைக்கலாம். மகாராஜா, பொறுமையா இருங்க குருவே. எனக்கு புரியுது மகாராஜா, இவங்க ஒரு பைத்தியம். குருஜி, உங்க கைக்கு வந்து இந்த வாய்ப்பையும் நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே மகாராஜாவோட நம்பிக்கையும் நீங்க இழந்துட்டீங்க. குரு நானா நீயா எனக்கு அறிவுரை சொல்றேன்? மாமா ஒன்னும் சமையல் அறையில இல்ல, படுக்கை அறையிலயும் இல்ல. அப்படின்னா எங்க இருக்காரு? அவரு அங்க இருக்காரு.
இருக்காரா? அங்கதான் இருக்காரு. அங்கதான் இருக்காரு. அது எப்படி விழுந்தது? அத தலைக்கு பக்கத்துல வச்சிருந்தோம்ல, அதனாலதான். அவன் சொல்ல வந்தது என்னன்னா, மேஜையோட தலைமையில வச்சிருந்தோம்ல, அதான். குருவே, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ராமகிருஷ்ணர் அதுக்குள்ளேயே இருக்க போறாரு. அத வைங்க. மகாராஜா, நீங்க வந்ததுல இருந்தே நின்னுகிட்டே இருக்கீங்க. வாங்க உட்காருங்க. வாங்க இங்க வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. இல்ல பரவாயில்ல, நன்றி. பூகம்பம் வராம மேஜை எப்படி ஆடும்? நில்லுங்க குருவே, அங்க என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யாருக்காவது அடிபட்டுரும்ல. அம்மா, குருவே, சொல்லுங்க மகாராஜா. அப்படி கீழே குனிஞ்சு என்னதான் தேடிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க, எழுந்துருங்க. மகாராஜா, அது வந்து வேண்டாம், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. எப்ப பார்த்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. மகாராஜா, வேண்டாம், எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னேன். நான் பேசுறேன். நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, ராஜ மாளிகையில் இருந்து என்னோட மகுடம் திருடு போயிருக்கு. யார் அந்த திருடனை கண்டுபிடிச்சு என்னோட மகுடத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வெகுமதி தருவேன். அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, வெளியூரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நாடு கடத்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இந்த உள்ளூர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த காரியத்தை செய்யலாம். அப்படி இந்த காரியத்தை முடிச்சாங்கன்னா அவங்களோட தண்டனை ரத்து செய்யப்படும். வாங்க குருவே. இது வந்துட்டேன் மகாராஜ். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மகாராஜா இங்க வந்தது ராமகிருஷ்ணனை பிடிக்க, ஆனா அறிவிப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன் குருஜி, ஏன் எந்த விஷயம் உங்களுக்கு புரியவே புரியாதோ அத பத்தி நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க? மகாராஜா, இந்த அறிவிப்பை நீங்க அரசவையில பண்ணியிருக்கணும். மந்திரியாரே, இந்த அறிவிப்பின் நோக்கம் வெறும் அறிவிப்பு மட்டும் கிடையாது. இந்த விஷயம் ஒருத்தருக்கு போய் சேர வேண்டியதா இருந்தது. எனக்கு என்னமோ இந்த விஷயம் யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்க கிட்ட இப்ப சரியா சேர்ந்துடுச்சு. யார்கிட்ட? அது ராமகிருஷ்ணர் கிட்ட. முதுகு உடைஞ்சிடுச்சு அம்மா. ஆனா அவரு ராமகிருஷ்ணர் வேற எங்கேயும் போகல, அவர் வீட்லயே தான் இருக்காரு. அது உங்களுக்கு எப்படி தெரியும் மகாராஜா? நான் அவருடைய நண்பர், அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர் வீட்ல தான் இருக்காருன்றத உணர முடிஞ்சது. மந்திரியாரே, இது ராமகிருஷ்ணரோட பாக்கியம் நினைச்சுக்கோங்க, இல்லைன்னா நேரம்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இந்த நேரத்துல அவரோட உதவி நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கொடுத்த தண்டனை காலம் இன்னும் மிச்சம் இருக்கு மகாராஜா. எனக்கு தெரியும். ராஜ தர்மம் என்ன சொல்லுதுன்னா மந்திரியாரே, ஒரு தேச துரோகியை என்னைக்கும் மன்னிக்க கூடாது, ஆனா ஒரு தேச பக்தனை கண்டிப்பா மன்னிக்கலாம். இந்த நேரத்துல நம்ம ராஜ்யத்துல இருக்க பெரிய பிரச்சனை அந்த திருடனை கண்டுபிடிக்கிறது. அதனால அந்த பொறுப்பை ஒரு திறமையானவர்கிட்ட தான் ஒப்படைச்சாகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரியான
ஒரு புத்திசாலி கிட்ட ஒப்படைக்கணும். கண்டிப்பா மகாராஜா, சரியா சொன்னீங்க. ஐயோ போச்சே அம்மா, தப்பிச்சிடுச்சு. உயிர் என்னவோ தப்பிச்சிடுச்சு. ஆனா உங்க எடைய சுமந்ததுக்கு அப்புறம் என் உயிர் என் கூட எவ்வளவு நேரம் இருக்கும்னு தெரியல. சின்ன வயசுல உன்னை நான் அவ்வளவு தூக்கி இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் மேல உட்கார்ந்த, அதுக்கு உனக்கு உயிர் போயிடுச்சா? நீங்க இதுக்கு சந்தோஷப்படணும். ஏன்னா நூல் இழையில உயிர் தப்பிச்சிருக்கீங்க. என் உயிருக்கு இந்த முட்டாள் வந்ததுல இருந்து ஆபத்து தான் வந்துகிட்டு இருக்கு. என் தம்பியோட பேரு கோவிந்த்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருந்தா முட்டாள்னு கூப்பிடுறீங்க. ஏன்னா இந்த மகா ஞானி ஓய்வு எடுக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாருலம்மா, அப்பத்துல இருந்து ஒரு நொடி கூட கஷ்டம் இந்த வீட்டை விட்டு போகல. மத்தவங்க குறைய கண்டுபிடிக்கிறதுல நீங்க மிகப்பெரிய வித்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வீட்ல திரும்ப மகாபாரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை தூக்கிட்டு முதல்ல கிளம்புங்க. நான் போய் தயிர் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா? ஓ, தடியால புளிய விரட்டினா அம்மா. நில்லுங்க, எனக்கு தயிர்லாம் ஒண்ணும் அவ்வளவு அவசியம் இல்ல. நம்ம சாரதா தேவி, நீ உன் மூளையை உன் தம்பி மூளையோட மாத்திக்கிட்டியா என்ன? இங்க வந்த மகாராஜா என்ன சொல்லிட்டு போனாருன்னு மறந்துட்டியா? நான் மாளிகைக்கு போய் அங்க நகைகளை திருண்ண, மகுடத்தை திருண்ண அந்த திருடனை பிடிக்கணும். அத நான் இந்த தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட பண்ணலாம். மகாராஜாவே கொடுத்த இந்த வாய்ப்பை கையில இருந்து நான் எப்படி நழுவ விடுவேன்? அடடே, அந்த தங்கச்சி, வாம்மா தங்கச்சி வா. இவ கூட எதுக்கு இவன் வந்திருக்கான்? வாம்மா. மாளிகையில இந்த திருட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை பண்றவன் வெளியாலெல்லாம் இருக்க முடியாது. கண்டிப்பா உள்ள இருக்கிறவனா தான் இருக்கணும். உங்களுக்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்குன்னா அந்த திருடன் யாருங்கிறதோ தெரிஞ்சிருக்கும்ல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மாளிகைக்குள்ள போயாகணும். அதுவும் இன்னைக்கு ராத்திரியே போயாகணும். பிரமாது அப்பா, லாமா நானும் கூட வரேன். சுமாரு, நான் ஒன்னும் அங்க யாரையும் மணி அடிச்சு எழுப்புறதுக்காக போகல. அங்க போய் அந்த திருடனை அப்படியே அமுக்கி பிடிக்க போறேன். லாமா, ராத்திரி நேரத்துல மாளிகைக்குள்ள எவ்வளவு இருட்டா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. இதுல தனியா போக உனக்கு பயம் தானே? ஆஹா, என் சின்னஞ்சிறு ஆண்மகனே, ஒரு நாள் நீயும் ஒரு ஆண்மகன் ஆவ. ஆனா இப்பவே இவ்வளவு புத்திசாலியா இருக்க நீ. வா, நம்ம 2 பேரும் மாளிகைக்கு போலாம். 2 பேரும் ஒன்னா போகலாம். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ அவனை கூட்டிட்டு வந்தியா இல்ல அவனா உன் கூட வந்தானே? அண்ணா, நான் தான் அவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏ, அந்த திருடனை பிடிக்க இவர் நமக்கு உதவுவாரு. இவன் முகத்துல பால் வடியுது. விட்டா திருடனுங்க இவனையே தூக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு. அப்படி இல்ல அண்ணா, இவர் ஒரு பெரிய புத்திசாலி. பார்க்கதான் அப்பாவியா இருப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்ன காப்பாத்தினது இவர்தான். சரி, இவங்கிட்ட என்ன திட்டம் இருக்கான்? இவன் எப்படி பிடிக்க போறானா? குருவே, நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன கவலை? நீ இருக்கிறது தான்ப்பா என்னோட கவலையே. நீங்க கவலையை விட்டுருங்க குருவே. ஏன்னா நான் இப்பதான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன கத்துக்கிட்டு வந்த? அது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, எது நடக்குதோ அது கண்ணுக்கு தெரியலனாலும் அதான் நடக்கும். ஏன்னா அது உள்ளதான் இருக்கும், ஆனா வெளியே நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்ன அது? திரும்ப சொல்லுங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எது ஒண்ணு இருக்கோ அது தெரியாது. இல்ல தெரியும், அது அதுவா தான் இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள எது தெரியாதோ அதுதான் தெரியும். முதல்ல ஒழுங்கா பேச கத்துக்க. போ, பின்னாடி போ. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உள்ள இருக்கிற ஒருத்தர் தான் திருடனா இருக்கணும், வெளியே இருந்து யாரும் வர முடியாது. இப்படி இருக்கலாமா குரு தங்கச்சியே? ஆனா நாங்க இந்த மாதிரி யோசிக்கவே இல்ல. அதனால அவன் உள்ள இருந்து வெளியில வர்ற வரைக்கும் நாம வெளியிலேயே இருக்க கூடாது. நாம இன்னைக்கு ராத்திரியே மாளிகைக்குள்ள போயாகணும். அங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கணும். இதுதான் கோவிந்த் சொல்ல வந்தாரு. இது ஒரு நல்ல திட்டமா தான் இருக்கு. ஆனா நாங்க இதை யோசிக்கவே இல்ல. நானும் கூட தான் யோசிக்கிறேன். நானும் யோசிக்கலன்னு சொல்லியே நாம நேரத்தை வீணாக்க கூடாது. அததான் கோவிந்த் சொல்றாரு. இப்ப நம்ம மாளிகைக்கு போயாகணும். திருட அங்கதான் இருக்கான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, திருடனை பிடிச்சா வெகுமதி கிடைக்கும். நீயும் வரியாமா? ஆமா, நான் அப்புறம் கோவிந்த், நாங்க 2 பேருமே உங்க கூட வரோம்.
மகாராஜா, மகுடம் உங்ககிட்ட இருக்கு. ஆமா மகாராணி, இத நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நீங்களா? ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வரக்கூடாது. ஆனா மகாராஜா, நீங்க எதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க? புரிஞ்சுக்கோங்க மகாராணி, பொய் குற்றச்சாட்டு ஒரு திருடன் கூட பொறுத்துட்டு இருக்க மாட்டான். கண்டிப்பா இதுக்கு அவன் ஏதாவது செய்ய பார்ப்பான். நான் விரும்புறதும் இதுதான். அவன் கர்ப்பம் காயப்படணும், அவன் ஏதாவது பண்ணணும். அதே நேரத்துல அவனை பிடிக்கிறவங்களும் அங்க வரணும். யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர். அந்த கிருஷ்ணதேவராய மகுடம் காணாம போயிருச்சுன்னு பொய்யா பொருளைய கிளப்பியிருக்கான். இப்படி பண்ணி என்கிட்டயே விளையாடி இருக்கான். என்ன நினைச்சா அவன்? நான் பயந்து ஓடிடுவேன்னு நினைச்சானா? இன்னைக்கு அவன் ஒளிச்சு வச்ச மகுடத்தை நான் திருட போறேன். அப்போதான் அவனுக்கு புத்தி வரும். நில்லுங்க. இப்ப நான் சொல்ல போறதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கணும். இப்ப நாம இங்க வந்திருக்கிறது ஒண்ணும் விருந்துக்காக இல்ல. இப்ப நான் முதல்ல மகாராஜாவை போய் பார்த்து இங்க தங்கறதுக்கான அனுமதியை வாங்கிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டியது இந்த மொத்த அரண்மனையையும் கண்காணிக்கிறது. ஏன்னா திருடன் இங்க எங்கேயோ தான் இருக்கா. அவ்வளவுதான். திருடனை பிடிக்கிறோம், பரிசு வாங்குறோம், விருந்து அனுபவிக்கிறோம். அது சரி குருஜி, இந்த வெகுமதிலாம் எங்களுக்கும் கிடைக்கும்ல? பயமடு, அது எனக்கு மட்டும் தான் கிடைக்கும். கவனமா இருங்க குருஜி. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி உங்க கதி அதோ கதி ஆயிட போது ஜாக்கிரதை. வாய மூடுன்னு. யாரோ வராங்க. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, உங்களுடைய வேண்டுகோளை மதிச்சு மகாராஜா உங்களை சந்திக்க வர சொல்லியிருக்காரு. போலாம். வா. அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ராத்திரி உங்க குடும்பத்தோட இங்க தங்க போறீங்களா? ஆமா மகாராஜா. அது என்ன காரணம்னா, எங்க வீடு தண்ணியில மூழ்கிடுச்சு. என்ன? அப்ப அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. வீடு முழுக்க தண்ணி ஆனதுனால தூங்குறதுக்கு இடம் இல்ல. அதனால இன்னைக்கு மட்டும் தூங்கிட்டு காலையில போயிடுறோம். இது எப்படி திடீர்னு நடந்தது? மகாராஜா, திடீர்னு ஒரு சிந்தனை உதிச்சுது, உடனே நடந்துருச்சு. என்னது? மகாராஜா, எல்லாமே பிரபுவோட லீலை. அவரு பொய் சொன்னாலும் அது பொய்யாவே இருக்காது. அது உண்மையின் நிழலாவே மாறிடும். குருவே, சொல்லுங்க மகாராஜா. குருமாதா அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியலையே. மகாராஜா, வருணமாலா என்ன சொல்ல வர்றான்னா, பிரபு நாம நினைக்கிறத விட வேகமா செய்து முடிப்பாருன்னு சொல்ல வர்றேன். அதான் எது உண்மை எது பொய்ன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கடவுள் அவர் வேலையை முடிச்சிருவாரு. அதனால இதெல்லாம் கடவுள் லீலைன்னு சொல்ற. உங்களுக்கு புரிஞ்சது இல்ல மகாராஜா? என்ன விடுங்க, முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன். எனக்கு புரியணுங்கிறத விட இப்ப உங்களுக்கு புரியணுங்கிறதா முக்கியம் மகாராஜா. சரிதான் குருவே, சரிதான். உங்களோட விருப்பம் இதுதான்னா ஒரு நாள் ராத்திரி இங்க நீங்க தங்கறதுக்கு விருந்தினர் அறைய நான் தயார் பண்ண சொல்றேன். அதெல்லாம் எதுக்கு மகாராஜா? இந்த விஜயநகரமே நம்மளோட தானே. ஆமா. அதனால நாங்க எல்லாரும் கோவில் மாதிரி இருக்கிற அரசவையிலேயே பாய் தலாணி எல்லாம் விரிச்சு படுத்து தூங்கி ராஜ சபையில தூங்க போறீங்களா? அது உங்க குடும்பத்தோடவா? ஆமா. சரி குருவே, உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா நான் இதுக்கு மறுப்பு தெரிவிக்க போறேன். நன்றி மகாராஜா. போலாம். கோவிந்த், ராத்திரி நேரத்துல இப்படி தனியா சுத்துறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆனா நம்ம எங்க தனியா இருக்கோம்? நாம 2 பேரும் தான் ஒன்னா இருக்கோம்ல. ஒன்னா. அப்புறம் நான் தென்னாலிலையும் ராத்திரியில தனியா தான் சுத்துவேன், தேவிகாவோட. தேவிகாவா? அது யாரு? தேவிகா பிரசாத், என் பூனைக்குட்டி. அது தென்னாலில என் கூட இருக்கும் போதெல்லாம் அது வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அனந்தா,
அம்மாடி தங்கச்சி, இது மாளிகம்மா. நீ சுத்தி பார்க்குற அளவுக்கு இது ஒன்றும் தோட்டம் துறவெல்லாம் இல்ல. இப்படியே உலா வந்துகிட்டு இருந்த, அப்புறம் உன் கால் தான் வலிக்கும் பார்த்துக்க. ஆனா அண்ணா, உட்காந்தே இருந்து என் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கால் வலிக்குதா? அட கடவுளே, என் தங்கச்சிக்கு. சரி, இத பாருமா, நீ முதல்ல ஓய்வு எடுத்துக்கணும். ஏய் போ, வா போலாம். இன்னைக்கு நான் அந்த மகுடத்தை திருடினதுக்கு அப்புறம் அந்த மகுடமும் இவங்களுக்கு திரும்ப கிடைக்காது, என்னையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த நேரத்துல யாரும் இங்க வர்றது? நான் போய் ஒளிஞ்சுக்கணும். குண்டப்பா, இன்னைக்கு நம்ம அரசவையிலே இருக்கலாம். எந்த சிம்மாசனத்துல அமர்ந்து மகாராஜா எல்லாருக்கும் உதவுறாரோ, இன்னைக்கு அதுக்கு பின்னாடி நம்ம அடைக்கலம் தேடிக்கலாம். சரியா? வா. இவங்க 2 பேரும் யாரு? சபைக்கு எப்ப வந்தாங்க? அது சரி, பக்கத்து ராஜ்ய அரசர் அனுப்பி வச்சதா சொல்லப்பட்ட அந்த அன்பளிப்புகள் இது 2 தானா? சரி சரி, வா. லாமா, எனக்கு ஒரு வேலை பண்ணி ஆகணும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பண்ணிக்கோ. லாமா, இந்த காரியத்தை யாராலையும் தள்ளி போடவே முடியாது. என்ன ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? லாமா, சத்தம் இல்ல, சுசு போணும். சரி, நீ சீக்கிரம் போயிட்டு வா, அது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். லாமா, உனக்கு பயமா இருக்கும்னா நான் உன் கூட வந்தேன். இப்ப நீ ஒழுங்கா என் கூட வா. எல்லா தப்பான வேலைகளும் உனக்கு தப்பான நேரத்துல தான் ஞாபகம் வரும். வா. இன்னைக்கு இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இவங்க இங்கேயே வந்திருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க இருந்து போயிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேற யாரோ வராங்க. இந்த நேரத்துல எதுக்காக இங்க வராங்க? நான் என் இடத்துல போய் ஒளிஞ்சுக்கணும். வாங்க, வாய வரீங்க. வாமா வா. சரி, நீ ஓய்வெடுங்க. நான் ஓய்வெடுங்கன்னு சொன்னது உங்களை நினைச்சிட்டீங்க. நீங்க ஓய்வெடுக்க போறது அரசவைக்கு வெளியில, புரிஞ்சுதா? இங்க என் தங்கச்சி அனந்தலட்சுமியும் வருணமாலாவும் மட்டும்தான் ஓய்வெடுக்க போறாங்க. அண்ணா, கோவிந்த் எங்க கூட இருக்கட்டும். ஏன்னா ஏதாவது திருட எங்களை தாக்க முயற்சி பண்ணா எங்களை காக்கக்கூடிய அனுபவம் இவருக்கு தான் இருக்கு. இல்ல இல்ல, வேண்டாம், கோவிந்த் வேண்டாம். கோவிந்த் இங்க வா. வா அம்மாடி தங்கச்சி, நான் இருக்கிற வரைக்கும் உன் பக்கத்துல யாரும் வர முடியாது. அப்புறம் இந்த கோவிந்த் இருக்கானே, இவன் என் பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்கிட்டோம். அரசவையில தான் யாருமே இல்லையே. இவங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? லாமா, அவங்கள விடு. அவங்க கூட உன் மச்சானும் இருக்கா. அவனை பத்தி யோசி. அவன் என் மச்சாலாம் இல்ல, என்னோட துர்பாகியம். நல்ல வேளை என்கிட்ட இருந்து போயிட்டான். இனி எந்த பிரச்சனை வரதா இருந்தாலும் அது குருஜிக்கு தான் வரப்போகுது. அவரோட பாகியமா இருக்க போகுது. சரி, நீங்க ஓய்வெடுங்க. என்ன ஆனா இவங்க எல்லாரும் என்னதான் பண்ண போறாங்க? பேராசங்கிறது மனுஷனை என்ன வேணாலும் பண்ண வைக்கும். இவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் இருங்க. தனிமணி, சொல்லுங்க குருஜி. சுத்தம் பண்ணுங்கப்பா. சரிங்க குருஜி. திருடனை பிடிச்சா கிடைக்க போற வெகுமதியின் பேராசையில குருஜி ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப மொத்த குடும்பத்தையும் கஷ்டப்பட வைக்கிறாரு. ஆனா குண்டப்பா, நம்ம எப்படியோ சிம்மாசனத்துக்கு பின்னாடி போய் ஆகணும். எப்படி போறது? அங்க குருவும் அவரோட கூட்டாளிங்களும் இருக்காங்க. அது உண்மைதான். ஏதாவது யோசிச்சாகணும். உன்னோட மணியை கொடு. இல்லலாமா, நான் உனக்கு உதவி பண்ண வந்தனால என் கையில இருக்கிற மணியை புடிங்கிட்டு என்ன வெறும் கையோட விடாத. ஐயோ, சொல்றத புரிஞ்சுக்கோடா. நான் உனக்கு புது மணிகளை வாங்கி தரேன். கொடு. என்னது மணியோட சத்தம்? சத்தம் அங்க இருந்தானே வந்தது. என்ன சத்தம்? குண்டப்பா, அந்த சிலையை கொஞ்சம் பாரு.
இது கொஞ்சம் பின்னாடி இருந்ததுல இதை யாரு முன்னாடி தள்ளி வச்சது? லாமா ஏற்கனவே என் மணியை புடுங்கி அது ஏதோ அனாத மாதிரி தூக்கி வீசிட்ட. இப்ப சிலைய பத்தி புலம்பிட்டு இருக்க. லாமா காதியத்துல கண்ணாயிரு, காதியத்துல. ஆஹா சரி. ஆனா யாரும் இதை நகர்த்தி இருக்காங்க. மணி கொத்து. இத திருடுறதுக்கு ஒரு திருடன் வருவானா? ஐயோ குருஜி, இந்த மணியை பார்க்கும்போது அந்த குண்டப்பங்கிட்ட இருக்கிற மணி மாதிரியே தெரியுது. அப்ப குண்டப்பா தான் திருடனா குருஜி? இந்த மாதிரி மணிங்க குண்டப்பா கிட்ட மட்டும் தான் இருக்குமா? சுவாமி, எனக்கு என்னமோ இந்த திருட ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன்னு தோணுது. பகல்ல பூஜை பண்ணிட்டு ராத்திரியில திருடுறான் போல. சரியா சொன்ன, ரொம்ப சரியா சொன்ன வர்ணமால. இந்த திருடன் இருக்கானே, இவன் ஒரு பூஜை பண்ற திருடன் அப்படிங்கிற. அப்ப ஒண்ணு பண்ணு, நீயும் போய் அவன் கூட சேர்ந்து பூஜை அப்படியே பண்ற சுவாமி. அண்ணா, திருடனோட அந்த மணி எப்படி இருக்குன்னு எனக்கும் காட்டுங்க. கொடுங்க. அமைதியா பேசு. உறைஞ்சிட்டாளா? எனக்கு புரியலையே. ஐயோ, திருடன் இங்க எங்கேயாவது இருந்தான்னா அவன் காதை திறந்து வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பான். குருஜி கொஞ்சம் பொறுமையா சொல்லட்டுமா, இல்ல நல்லா சத்தமா சொல்லட்டுமா? அப்படி சரியா போச்சு அவளுக்கு. இப்போ நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்கணும். நானும் தனிமணியும் சேர்ந்து சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப கோவிந்த், நீ அரசபையை விட்டு வெளியில போய் அதை சுத்தி கண்காணிக்கிற. அப்புறம் அனந்தா, நீ என்ன செய்யற? போய் பௌர்ணமாலா கூட நல்ல நிம்மதியா ஓய்வெடுக்கணும். புரியுதா? அண்ணா, என்ன இருந்தாலும் இந்த திருட விஜயநகரத்துக்கு வெளியே இருந்துதான் வந்திருக்கணும். அதனால நீங்க சபைக்கு வெளியே தேடினாதான் அவனை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது கோவிந்த், இவரும் விஜயநகரத்துக்கு வெளியிருந்து வந்தவர். திருடனுக்கு இவரை தெரியாது. அதை நாம சாதகமா பயன்படுத்திக்கலாம். அதனால நான் கோவிந்த உள்ளேயே வச்சுக்கிறேன். பாத்தீங்கல்ல, என் அன்பு தங்கைய பாத்தீங்கல்ல, தூங்க போறதுக்கு முன்னாடி கூட நம்ம விஷயத்தை பத்தி எவ்வளவு ஆழமா யோசிச்சிருக்கா. போமா போ, நீ போய் ஓய்வெடு போ. இப்ப எல்லாரும் வாங்க போலாம். நீ வராத, நீ இங்கே இரு. தனிமணி, நீங்க போங்க. மணியை கொடுமா, மணியை கொடு. வாங்க போலாம், வாங்க. மடையனால எப்பவும் எந்த திருடனையும் பிடிக்க உதவலாம் முடியாது. ஆனா இவனோட முட்டாள்தனம் திருடனை விரட்டுறதுல கண்டிப்பா உதவியா இருக்கும். மாமா, கண்டிப்பா நீங்க என்னோட மாமா தானே? முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. இவரை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், எங்களுக்கு உதவுறதுக்காக. இவன் யாருக்கு உதவுறானோ அவங்கள சாட்சாத் அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. இவரு என்னோட மாமா. ஆனா உங்களை தான் தேசத்தை விட்டு வெளியேற்றிருந்தாங்கல்ல. நீ இவரை பார்த்தாலும் இவர் இங்க இருக்காருன்னு நினைச்சுக்காத. கடந்த சில நாட்களாவே மாமாவை அங்க பாக்குறதும் அவர் அங்க இருக்கிறதும் ரெண்டு வேற வேற விஷயம். ஆமா, 3 மாசம் வரைக்கும். இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அண்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க இருக்காரு, சீக்கிரம் வாங்க. இது அனந்தாவோட குரலாச்சே. அமைதியாரு, சத்தம் போடாத. சத்தம் போட்டா திருடனுக்கு கேட்டுரும். அந்த குரல் உங்களுக்கு கேட்டுச்சா? இல்ல, எங்களுக்கு கத்திர சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. அண்ணா, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க அண்ணா, சீக்கிரம் வாங்க. அடே கோவிந்தா, உன்னால நான் எப்பவும் பிரச்சனையில மாட்டிக்கிறேன். என் நிழல் கூட என்னை விட்டுட்டு போயிடலாம், ஆனா உன்னால ஏற்படுற சங்கடம் மட்டும் என்னை விட்டுட்டு போகாது. மாமா, நான் மட்டும் உங்களை இங்க அடையாளம் கண்டுபிடிக்கலனா அப்புறம் வீட்டுல போய் சொல்லுவீங்க. வழியில உன் தம்பியை பார்த்த, அவன் என்கிட்ட பேச கூட இல்ல சொல்லுவீங்களா இல்லையா?
ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ எனக்கு தந்த சங்கடங்கள்ல இருந்து நானே என்ன விலக்கிக்கிறேன். இரு உன்ன அமைதியா இரு, இல்லைன்னா திருடனுக்கு கேட்டுரும். பாரு, இங்க பாரு, கவலையை விரட்டுறதுக்கான பெரம்பு. சொல்லு சொல்லு, நீங்க வர வேண்டிய அவசியம் என்ன? மாமா மாமா, அது மட்டும் இல்லாம இந்த அரசவை தோட்ட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. சுத்தினதுதான் சுத்தின, சிம்மாசனத்துக்கு பின்னாடி ஏன் வந்த? சொல்லு, ஏன் வந்த? இத கொஞ்சம் பிடி. ஐயோ ஆண்டவா, திருட 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 எங்க 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 திருட? பண்டித ராமகிருஷ்ணா, நீ கோவிந்த் சிலை எப்படி? ஏன் மேலேயே பெரம்ப விசிறையா நீ? இப்ப உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னால எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது பண்டித ராமகிருஷ்ணா. ஐயோ அம்மா! பண்டித ராமகிருஷ்ணா மாட்டி விட்டுட்டு ஓடிட்டான். என்ன மாட்டி விட்டுட்டு ஓடிட்டானே பண்டித ராமகிருஷ்ணா. ஆமா, நீ திட்டத்தை புதிக்க வந்த, இப்ப நீயே திட்ட மாதிரி ஓடிட்டு இருக்க. குருஜி மட்டும் சத்தம் போட்டுட்டாருன்னா அப்புறம் எல்லா திட்டத்திலயும் மண்ணு விழுந்துரும். ஆனா நம்ம தான் எதுவும் பண்ணவே இல்லையே. கவலைப்படாத, நாளைக்கு அந்த திருடனை பிடிச்சிருவேன். அவனை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு பிடிச்சிருவேன். இப்ப வா. திருடனைத்தான் பிடிக்க வந்த, ஆனா உண்மையான திருடன் மாட்டிக்கிட்டான். பண்டித ராமகிருஷ்ணா, இன்னையோட உன் கதை முடிச்சது. இது என்ன? சேவை கூற சத்தம் கேக்குது. அநேகமா விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பண்டித ராமகிருஷ்ணனுக்கு எதிரா என்கிட்ட சாட்சி இருக்கு. நீங்க எல்லாரும் தான் அதுக்கு சாட்சி. போய் குளிச்சு முடிச்சு சபைக்கு வந்து சேருங்க. அதுக்கப்புறம் பண்டித ராமகிருஷ்ணன் நிஜமாவே இந்த நாட்டை விட்டு வெளியேறத பாருங்க. அப்புறம் கோவிந்து, இதுக்கப்புறம் உங்க அக்காவை சந்திக்க நீ விஜயநகரம் வர வேண்டியது இல்ல. என்ன பண்டித ராமகிருஷ்ணன் குடும்பத்தோட போயிடுவான். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! குருவே, சொல்லுங்க மகாராஜா. நேத்து ராத்திரி உங்களுக்கு இங்க ராஜசபையில எல்லாம் வசதியா இருந்திருக்கும் நான் நம்புறேன். மகாராஜாவோட கருணையில இந்த நாட்டுல எல்லாம் ஆனந்தமயம்தான். அதோட நேத்து ராத்திரி மறைஞ்சிருந்த ஒரு பொய்யும் வெளியில வந்துருச்சு மகாராஜா. ஏன்னா யாராலுமே ரொம்ப நாள் உண்மையை மறைச்சு வைக்க முடியாது இல்லையா? அற்புதம் குருவே, நானும் அப்படிதான் நினைப்பேன். மந்திரியாரே, மகாராஜா, அந்த மகுட திருடனை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சதா? மகாராஜா, எங்களால எந்த சாட்சிகளையும் இன்னும் நெருங்கவும் முடியல. அந்த திருடனை விலங்கோட எங்களால கூட்டிட்டு வரவும் முடியல. மகாராஜா, கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன். அப்படியா? ரொம்ப நல்லது குருவே. மந்திரியாரே, நீங்க எல்லாரையும் நல்லா விசாரிங்க. மகாராஜா, விசாரணையை எந்த திசையில கொண்டு போகணும்னு நீங்க கட்டளை இடுங்க. நீங்க வந்து மகாராஜா மகாராஜா ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த கட்டளைய ஒருத்தர் எப்படி புறக்கணிச்சிருக்காருன்னு பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க மகாராஜா, நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா? பண்டிதர் ராமகிருஷ்ணனா? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. பாத்தீங்களா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன். ஆமா குருவே, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். மகாராஜா, உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கான தைரியம் எனக்கு நீங்க கோஷமிட்டு சொன்ன கட்டளைக்கு பிறகுதான் வந்தது. அந்த திருடனை நான் உங்களுக்கு பிடிச்சு தர போறேன். ஏன்னா அவன் விஜயநகரத்துல தான் இருக்கான். அது எங்களுக்கு தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. அதனால
அதனாலதான் விஜயநகரத்தோட அனைத்து எல்லைகளையும் நாங்க மூடி வச்சிருக்கோம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல மந்திரியாரே. ஏன்னா அந்த திருடன் மாளிகைக்குள்ளதான் இருக்கா. மாளிகையில எங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? இந்த அரசவையில தான் மகாராஜா. இப்ப அந்த திருடனை பிடிச்சு தர போறது குருஜி. நான் யார பிடிச்சு தர்றது? மகாராஜா, எனக்கு இந்த காரியத்தை பண்ண வெறும் ஒரு வீரன் மட்டும் இல்ல, ஒரு சூர வீரன் தேவைப்படுவாரு. வெறும் புத்தி இருக்கிறவர் மட்டும் போதாது, ரொம்ப புத்திசாலியான ஒருத்தர் தேவை. அவங்க கிட்ட பார்வை மட்டும் இருந்தா போதாது, தெய்வீக பார்வை இருக்கணும். பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது என்ன பத்தி தானே? ஆமா குருவே, நான் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்களை தவிர இந்த மொத்த விஜயநகரத்துல அப்படிப்பட்ட தெய்வீக ஆண்மகன் இருக்காங்களா என்ன? சரிதானே? இப்ப அங்க பாருங்க, உங்க பக்கத்துல ஒரு சிலை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரம்பு இருக்கும் பாருங்க. மகாராஜா, இதே பெரம்புதான். குருவே, திருடனை பத்தி நான் உண்மையை வெளியில கொண்டு வர நீங்க கொஞ்சம் சக்தியை பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். நீங்க அந்த சிலைய அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கூடவே அந்த சிலை கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, திருடன் எங்கேன்னு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த சிலையை தவிர அந்த திருடன் எங்க இருக்கான்னு வேற யாருக்குமே தெரியாது. மகாராஜா, இப்போ இந்த உயிரற்ற சிலை திருட எங்க இருக்கான்னு சொல்ல போகுதான். குருவே, அந்த சிலைய அடிங்க, உங்களுக்கு உங்களோட திருட கிடைச்சிடுமா? அப்படியா? முயற்சி பண்ணி பார்க்கிறேன். சொல்லு, திருட எங்க? திருட எங்க சொல்லு, திருட எங்க சொல்லு, திருட எங்க சொல்லு, திருட எங்க, திருட எங்க சொல்லு, 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 திருட எங்க இருக்கான்னு சொல்லு, திருட எங்க இருக்கான்னு சொல்லு, எங்க இருக்கான்னு சொல்லு, திருட எங்க இருக்கான்னு சொல்லு, திருட எங்க இருக்கான்னு சொல்லு, திருட எங்க இருக்கான்னு சொல்லு. இது எதுவுமே சொல்லலையே. குருவே, ஒருத்தங்க யாராவது ரகசியத்தை மறைச்சா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? வேற என்ன சொல்லுவோம்? நீ உன் வயித்துக்குள்ள ஏதோ ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்க. இப்போ காட்டுற நான் யாருன்னு. எங்கிட்டிய வா. வயித்துக்குள்ள என்ன வச்சிருக்க? வயித்துக்குள்ள என்ன வச்சிருக்க? வயித்துக்குள்ள என்ன வச்சிருக்க? வயித்துக்குள்ள என்ன வச்சிருக்க? என்னாச்சு குருவே? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.